இன்றைய செய்தி தொகுப்பில் பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கு தீர்ப்பு, 3 மணி நேரம் அந்தரத்தில் தொங்கிய மக்கள் மீட்பு, மணிப்பூரில் அடுத்தடுத்து 2 முறை நிலநடுக்கம், பரவி வரும் புதிய காலரா தொற்று, 2வது இடம் பிடித்த பெங்களூரு அணி, அதிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். இது குறித்த தகவலை தற்பொழுது சிறிய தொகுப்புகளாக காணலாம். ஜவுளி வர்த்தகர் நல்லி குப்புசாமி, நடிகை சோபனா உள்ளிட்டோருக்கு பத்ம விருதுகளை வழங்கி ஜனாதிபதி திரௌபதி முர்மு கௌரவித்தார். கலை, சமூக பணி, அறிவியல், வர்த்தகம், மருத்துவம், இலக்கியம், கல்வி, விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் சிறந்து விளங்குவோருக்கு பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ ஆகிய நாட்டின் உயரிய விருதுகளை ஆண்டுதோறும் மத்திய அரசு வழங்கி வருகிறது. நடப்பு 2025ற்கான விருதுகளை குடியரசு தினத்தையொட்டி அறிவிக்கப்பட்டன. அதன்படி டெல்லியில் ஜனாதிபதி மாளிகையில் ஏப்ரல் 28இல் நடந்த விழாவில் 71 பேருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கினார். இந்த நிலையில் ஜனாதிபதி மாளிகையில் 2வது கட்டமாக பத்ம விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர், பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி ஜெகதீப் சிங் ஹேகருக்கும் பத்ம விபூஷன் விருது வழங்கி ஜனாதிபதி திரௌபதி முர்மு தமிழகத்தைச் சேர்ந்த ஜவுளி வர்த்தகர் நல்லி குப்புசாமிக்கு பத்ம பூஷன் விருதை வழங்கினார். பிரபல நடிகை சோபனா பத்ம பூஷன் விருதை பெற்றார். தமிழகத்தைச் சேர்ந்த பறை இசை கலைஞர் வேலு ஆசான், மிருகந்த கலைஞர் குருவாயூர் துரை ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழுவின் தலைவராக பணியாற்றிய பொருளாதார வல்லுநர் பிபேக் டெட்ராய்க்கு இறப்பிற்கு பின் பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்டது. இதனை அவரது மனைவி பெற்றார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சென்னை மகளிர் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க உள்ளது. கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி இரவு சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்முறை செய்யப்பட்டார். இது தொடர்பாக சென்னை கோட்டூர்புரம் மகளிர் போலீசார் அதே பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் ஞானசேகரன் என்பவரை கைது செய்தனர். தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவின்படி 3 பெண் IPS அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு விசாரணை சென்னை அள்ளிக்குளம் வணிக வளாகத்தில் செயல்படும் மகளிர் நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் அனைத்து தரப்பு விசாரணைகளும் முடிவு அடைந்தது. இந்த நிலையில் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் இன்று காலை 10:30 மணிக்கு சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளிக்க உள்ளது. மக்கள் நீதி மய்யம் நிர்வாக குழு செயற்குழு அவசர கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற உள்ளது. கமலஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மய்யம் கட்சியின் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களின் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் காலை துவங்கும் இந்த கூட்டத்தில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் அனைத்து நிர்வாக குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களும் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் என அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 21 உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பணியிட மாற்றம் செய்ய உச்சநீதிமன்றம் கொலிஜியம் பரிந்துரைத்துள்ளது. உச்சநீதிமன்ற கொலிஜியம் இந்தியாவின் தலைமை நீதிபதி தலைமையில் செயல்படுகிறது. இந்த கொலிஜியம் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களுக்கும் நீதிபதிகளை நியமிக்க பரிந்துரை செய்கிறது. நீதிபதிகளின் பதவி உயர்வு, இடமாற்றம் மற்றும் பிற நிர்வாக முடிவுகளை எடுக்கிறது. அந்த வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்நீதிமன்றங்களின் 21 நீதிபதிகளை இடமாற்றம் செய்யும் பரிந்துரைகளை வழங்கியுள்ளது. அதில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி KR ஸ்ரீராமை ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும், ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தாவை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் மாற்றம் செய்து உச்சநீதிமன்ற கொலிஜியம் மத்திய அரசிற்கு பரிந்துரை செய்துள்ளது. இதேபோல சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் விவேக்குமார் சிங், பட்டு தேவானந்த் ஆகியோரை மத்திய பிரதேச மற்றும் ஆந்திர உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற பரிந்துரைத்துள்ளது. பழங்குடியின இருளர் மக்களின் மறுவாழ்வு குடியேற்ற திட்டத்தின் கீழ் அரக்கோணத்தில் நாளை 41 குடியிருப்புகளை தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஒன்றியம் மேல்பாக்கம் கிராமத்தில் காஞ்சிபுரம் திருத்தணி பைபாஸ் சாலை பிரிவில் பழங்குடியின இருளர் மக்களின் மறுவாழ்வு குடியேற்ற திட்டத்தின் கீழ்
ரூபாய் 6,32,00,000 மதிப்பீட்டில் அனைத்து வசதிகளுடன் கட்டி முடிக்கப்பட்டுள்ள 41 குடியிருப்புகளை நாளை தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கிறார். இதையொட்டி கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி திறப்பு விழாவிற்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்து பழங்குடியின இருளர் மக்களின் குடியிருப்பு பகுதியை பார்வையிட்டு திறப்பு விழா பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். அப்போது மாவட்ட ஆட்சியர் முனைவர் ஜே.யு. சந்திரகலா, ஒன்றிய குழு தலைவர் நிர்மலா சவுந்தர், வட்டாட்சியர் வெங்கடேசன் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் உடன் இருந்தனர். கோவை, நீலகிரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது மேற்கு வடக்கு திசையில் நகர்ந்து இன்றோ அல்லது நாளையோ மேலும் வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது. இதன் காரணங்களால் தமிழ்நாட்டில் சில இடங்களில் மழை நீடிக்கும் என்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழை தொடரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அந்த வகையில் இன்று தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழையும், கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தில் சில இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் நெல்லை மாவட்டத்தில் மலைப்பகுதிகள், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. மணிப்பூர் மாநிலத்தில் அடுத்தடுத்து 2 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. மணிப்பூரின் சுரன்சன்பூரில் நள்ளிரவு 1:54 மணிக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. பூமிக்கடியில் 40 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.2 பதிவாகியுள்ளது. இதேபோல மணிப்பூர் மாநிலம் நொனை பகுதியில் அதிகாலை 2:26 மணிக்கு லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. பூமிக்கடியில் 25 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 2.5 பதிவாகியுள்ளது. ஈஞ்சம்பாக்கம் பொழுதுபோக்கு மையத்தில் ராட்சச ராட்டினத்தில் ஏற்பட்ட கோளாறால் 120 அடி உயரத்தில் 3 மணி நேர அந்தரத்தில் தொங்கிய மக்கள் கடும் முயற்சிக்கு பிறகு பத்திரமாக மீட்கப்பட்டனர். சென்னை அடுத்த கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் விஜிபி பொழுதுபோக்கு மையம் உள்ளது. இதில் மேலும் கீழுமாக செல்லும் டாப் கன் ரைடு என்ற ராட்சச ராட்டினம் உள்ளது. இந்த ராட்டினத்தில் மேல் வரிசையில் 15 பேர், கீழ் வரிசையில் 15 பேர் என மொத்தம் 30 பேர் பயணிக்க முடியும். நேற்று மாலை 8 சிறுவர்கள், 10 பெண்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் ராட்டினத்தில் ஏறினர். மாலை 7 மணி அளவில் மேலே சென்ற ராட்டினம் தொழில்நுட்ப கோளாறால் அங்கேயே தடைபட்டு நின்றது. இதனால் 120 அடி உயரத்தில் 30 பேரும் அந்தரத்தில் சிக்கிக்கொண்டு கதறினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். 2 மணி நேரத்திற்கு மேலாக பொதுமக்கள் ராட்சச ராட்டினத்தில் அந்தரத்தில் தொங்கியபடி இருந்தனர். இதையடுத்து நீலாங்கரை போலீசாரும், துரைப்பாக்கம், கிண்டி, நீலாங்கரை தீயணைப்பு வீரர்களும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். தீயணைப்பு துறையின் ராட்சச ஏணி மூலம் 3 மணி நேரத்திற்கு பின் ராட்டினத்தில் இருந்தவர்கள் மீட்கப்பட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கோடை விடுமுறைக்கு பின் பள்ளி திறப்பு மற்றும் வார விடுமுறையொட்டி 2510 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோடை விடுமுறை முடிந்து பள்ளி திறப்பு மற்றும் வார விடுமுறை நாளையொட்டி வரும் வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னையிலிருந்து இதர இடங்களுக்கும் மற்றும் பிற இடங்களில் இருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, தூத்துக்குடி, திருப்பூர் உள்ளிட்ட இடங்களுக்கும் வெள்ளிக்கிழமை 570 பேருந்துகளும், 31ஆம் தேதி 605 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூரு ஆகிய இடங்களுக்கும் 30ஆம் தேதி 100 பேருந்துகளும், 31ஆம் தேதி 90 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதேபோல மாதவரத்திலிருந்து 30ஆம் தேதி 24 பேருந்துகளும், 31ஆம் தேதி 24 பேருந்துகளும் சிறப்பு பேருந்துகளாக இயக்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த வார இறுதியில் வெள்ளிக்கிழமை 8119 பயணிகளும், சனிக்கிழமை 7304 பயணிகளும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 10,523 பயணிகளும் பயணம் மேற்கொள்ள முன்பதிவு செய்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ககன்யான் திட்டத்திற்கான விகாஸ் என்ஜின் 7 வினாடி சோதனை வெற்றியடைந்ததாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் BSLV மற்றும் CSLV
ரக ராக்கெட்டுகளில் செயற்கைக்கோள்களை பொருத்தி வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி வருகிறது. இவற்றை தொடர்ந்து இந்தியாவின் கனவு திட்டமான மனிதர்களையும் விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கான பணிகளும் தீவிரமாக நடந்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நெல்லை மாவட்டம் மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்தில் ககன்யான் செயற்கைக்கோளை கொண்டு செல்லும் விகாஸ் என்ஜின்களை தயாரிக்கும் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி மேற்கொள்ளப்பட்ட விகாஸ் என்ஜின் 7 வினாடி சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. விஞ்ஞானிகள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த சோதனை வெற்றியடைந்ததாக இஸ்ரோ அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். அருந்ததியர் மக்களுக்கு 3% உள் இடஒதுக்கீடு வழங்கிய கலைஞர் கருணாநிதி, காலனி என்ற சொல்லை நீக்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆகியோருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஜூன் 3ஆம் தேதி பேரணி நடைபெற உள்ளதாக திராவிடர் விடுதலை கட்சியின் தலைவர் அன்பு மகேஷ் தெரிவித்தார். அருந்ததியர் சமூகத்திற்கு 3% உள் இடஒதுக்கீடு வழங்கிய முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதிக்கும், காலனி என்ற சொல்லை ஒழித்த தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆகியோருக்கும் கலைஞர் கருணாநிதி பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி திராவிடர் விடுதலை கட்சியின் சார்பில் பேரணி நடைபெற உள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் தலைவர் அன்பு மகேஷ், பொதுச் செயலாளர் நாகராஜன், மாநில செயலாளர் அந்தியூர் சக்திவேல் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அக்கட்சியின் தலைவர் அன்பு மகேஷ், அருந்ததியர் சமூகத்திற்கு உள் இடஒதுக்கீடு வழங்கிய காரணத்தினால் கல்வி வேலைவாய்ப்பின் முன்னேற்றம் பல துறைகளில் உயர் சமூகத்திற்கு நிகராக வாழ்வதற்கு காரணம் கலைஞர் கருணாநிதி அளித்த இடஒதுக்கீடுதான் என்றும் தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், முதல் கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தோழர்களே, எதிர்வருகின்ற ஜூன் 3ஆம் தேதி அருந்ததியர் சமூகத்திற்கு 3% உள் இடஒதுக்கீடு வழங்கிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு மற்றும் தமிழகத்திலே காலனி என்கின்ற சொல்லை நீக்கிய மாண்புமிகு முதல்வர், சமூக நீதி காவலர், வாழும் பெரியார் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி அறிவிக்கும் விதமாக மாபெரும் எழுச்சி பேரணி நடக்க திட்டமிட்டுள்ளோம். அதிமுக ஆட்சி காலத்தில் பட்டியலினத்து மக்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லை என்று புதுக்கோட்டையில் கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் வடக்காடு கிராமத்தில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ஏற்பட்ட ஜாதி மோதல் தொடர்பாக புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினருமான பூவை ஜெகன்மூர்த்தி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். அதில் பாதிக்கப்பட்ட பட்டியல் இனத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும், அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என தெரிவித்தார். மனு அளித்த பின்னர் பூவை ஜெகன்மூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் பட்டியலின மக்கள் படிக்கவும் கூடாது, பொருளாதாரத்தில் முன்னேறவும் கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களிலும் பட்டியல் இனத்து மக்களுக்கு எதிராக தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது என்றும், அதிமுக ஆட்சி காலத்தில் பட்டியல் இனத்து மக்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லை என்றும் பூவை ஜெகன்மூர்த்தி தெரிவித்தார். 2 சக்கர வாகனமும் காரும் அடித்து நொறுக்கி கொளுத்தி இருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து தமிழகத்திலே பட்டியலின மக்கள் அவர்கள் படிக்கவும் கூடாது, பொருளாதாரத்தில் முன்னேறவும் கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்தில் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் எப்படி ஒவ்வொரு மூலையிலும் இந்த சம்பவங்கள் நடைபெறுகிறதோ அதே போல தமிழகம் முழுக்க தூத்துக்குடி மாவட்டமாக இருந்தாலும், திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தாலும், வடக்கே இருக்கின்ற கிருஷ்ணகிரி மாவட்டமாக இருந்தாலும், விழுப்புரம் மாவட்டமாக இருந்தாலும், எந்த மாவட்டமாக இருந்தாலும் பட்டியலின மக்களை ஏளனமாக பார்ப்பதும், அவர்களை அசிங்கப்படுத்துவதும், அவர்களை படிக்கவும் கூடாது, பொருளாதாரத்தில் முன்னேறவும் கூடாது என்று அவர்களை நசுக்குகின்ற ஒரு சூழ்நிலை. நாம் இந்த சுதந்திர நாட்டில் தான் நாம் இருக்கிறோமா அல்லது அடிமையாக இருக்கின்ற நாடுகளிலே நாம் இருக்கிறோமா என்று தெரியவில்லை. சென்னை தண்டையார்பேட்டையில் ஐஸ் யூனிட் நிறுவன உரிமையாளரின் மகன் மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டார்.
தண்டையார்பேட்டை கும்மாளம் அம்மன் கோவில் தெருவில் வசித்து வரும் ஐஸ் கம்பெனி நிறுவனர் ஜெயவானையின் மகன் பிரகலாத் நரசிம்மன் என்பவர் வீட்டில் திடீரென அவரது தந்தையின் துப்பாக்கியை எடுத்து தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தண்டையார்பேட்டை காவல்துறையினர் பிரகலாத் நரசிம்மன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சென்னை அரசு ஸ்டாலின் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பின்னர் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது மனநலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஜெயவானையின் மகன் பிரகலாத் நரசிம்மன் துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. சூடானில் பரவிய புதிய காலரா தொற்று காரணமாக ஒரே வாரத்தில் 172க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். காலரா என்பது பாக்டீரியாவால் ஏற்படும் ஒரு நோய் தொற்றாகும். காலரா நோயானது தற்போது சூடானில் வேகமாக பரவி வருகிறது. இந்த நிலையில் சூடானில் பரவிய புதிய காலரா தொற்று காரணமாக ஒரே வாரத்தில் மட்டும் 172க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். 2700க்கும் மேற்பட்டோருக்கும் நோய் தொற்று பாதிப்பு காணப்பட்டுள்ளது. தலைநகரான கார்டோம் மற்றும் ஓம்டூரிமனில் பெரும்பாலான நோய் தொற்று பாதிப்புகள் பதிவானது. ஆனால் வடக்கு கோர்டோபன், சென்னார், காசிரா, வெள்ளை நைல் மற்றும் நைல் நதி மாகாணத்திலும் காலரா நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது என சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். நடப்பு IPL தொடரின் புள்ளி பட்டியலில் பெங்களூரு அணி 2வது இடத்தை பிடித்துள்ளது. 10 அணிகள் இடையிலான 18வது IPL கிரிக்கெட் போட்டி இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது. இதில் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நேற்றிரவு அரங்கேறிய 70வது மற்றும் கடைசி லீக் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதினர். இதில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட் செய்த லக்னோ அணி 20 ஓவர்களில் 3 விக்கெட்டிற்கு 227 ரன்கள் குவித்தது. இதைத் தொடர்ந்து 228 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பெங்களூரு அணி 18.4 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளுக்கு 230 ரன்கள் எடுத்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. கடைசி லீக் ஆட்டத்தில் ஆடிய பெங்களூரு அணி 9வது வெற்றியை பெற்றதுடன் குஜராத் டைட்டன்ஸை பின்னுக்கு தள்ளி புள்ளி பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேறியது.